தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னோட கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக புதுசா நேத்து QR கோடெல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாரு. நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். அந்த QR கோடை லான்ச் பண்ண 15 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த கட்சியில மெம்பர்ஸா சேர்ந்துட்டாங்களாம். இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன், வாயை பொளந்திருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு அப்பாவி. ஏன்னா இதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. விஜய்க்கு லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 20 லட்சம் ஃபேன்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல எல்லாம் ஒரு ஆச்சரியமும் இல்லை. நான் ஆச்சரியப்பட்ட மேட்ரே வேற. நான் ஆச்சரியப்பட்டது மீசை இல்லாத அந்த விஜயை பார்த்து. ஏன்னா நம்ம ஊர்ல அப்பம் செத்து போயிட்டாதான் மீசை எடுப்பாங்க, ஆப் லான்ச் பண்றதுக்கெல்லாமா மீசை எடுப்பாங்க அப்படின்லாம் கேனத்தனமா கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் மீசை, அவர் உரிமை, அவர் வைப்பாரு எடுப்பாரு, அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. நம்ம அதுல தலை வாலு காலு எதையும் விட முடியாது. ரைட், எது எப்படி இருந்தாலும் நம்மளோட கட்சியில ஒரே நாள்ல 20 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி விஜய்க்கு கண்டிப்பா ஒரு மிதப்பை உண்டு பண்ணியிருக்கோம், ஒரு திமிரை உண்டு பண்ணியிருக்கோம். நமக்கு இவ்வளவு மவுசா, நாட்டில் இவ்வளவு கூமுட்டைகள் இருக்கிறாங்களா? அப்போ நாம சிஎம் பதவி ஏற்றுக்கிறதுக்கே இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணுமா? நாளைக்கு நாளானிக்கெல்லாம் எலெக்ஷன் வராதா? வந்தா நாளானிக்கே சிஎம் ஆயிடலாம். இன்னும் 2 வருஷம் அதுக்காக காத்துக்கிட்டு கிடக்கணுமா? என்னப்பா இது அப்படின்னு விஜய் அழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தான். அப்படி உண்மையிலேயே விஜய் முதலமைச்சர் கனவுல மிதந்துகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுங்க சாதாரண ஆளுக கிடையாது. தேரை இழுத்து தெருவில் விடுறதுலையும், சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டு அப்புறமா அவன் கோவணத்தை உருவி ரோட்ல அம்மனமா விரட்டி விடுறதுலையும் நம்ம ஆளுகளை அடிச்சுக்க உலகத்துல ஆளே கிடையாது. அதுவும் இந்த 20 லட்சம் பேர்ல பாதி பேர் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம். இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒரு 16 வயசு ரேஞ்சில் இருந்தாலாவது 2026 ஆகும்போது அவங்களுக்கு 18 வயசுகளுக்கு மேலாகும். அப்புறம் ஒரு மாதிரி ஓட்டுக்கிட்டு கிடைக்கும், அவங்கள வச்சு ஏதாவது பண்ணலாம். அநியாயத்துக்கு பால் குட்டிகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என் ஃப்ரெண்டோட பையன் கூட ஒருத்தர் இருக்கிறான், 7 வயசு தான் ஆகுது. அவன் நேத்துல இருந்து சோறு திங்க மாட்டான்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன விஜய் கட்சியில சேர்த்து விட, அப்பதான் சோறு திம்பான்னு அடம் பிடிக்கிறான். அவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஸோ இந்த பால் குட்டிகளை எல்லாம் நம்பி விஜய் முதலமைச்சர் கனவு கண்டுகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு சொல்றதுக்கு என்கிட்ட வலுவான ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2010 நான் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சேன். செட்டிநாடு, சைனீஸ், தந்தூரி இதையெல்லாம் கலந்து மல்டி குஷன் ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றா எங்கள் ஊரில் ஆரம்பித்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் போது நான் இப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற விஷயம் எங்கள் ஊரை சுற்றியும் பரவிருச்சு. இவன் இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறான் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன யாரு எங்க பார்த்தாலும் அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண பாத்தியா? செம்மத்தியான ஐடியா தம்பி. நீ பிடிச்சிருக்கிற இடம் இருக்குது பாரு, செம்மத்தியான இடம். நீ முந்திக்கிட்ட, இல்லைன்னா நான் அந்த இடத்துல கடை போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ முந்திக்கிட்ட. சூப்பரான ஐடியா தம்பி, வேற லெவல்ல பண்ணலாம், நீ ஆரம்பி அப்படி இப்படின்னு என்ன உசுப்பேத்துனாங்க. நான் சொன்னேன், ஏங்க எனக்கு பயமா இருக்குதுங்க, காசு கண்ட மேனிக்கு உள்ள இழுத்துக்கிட்டு இருக்குது, போட்ட பணமே திரும்பி வருமோ வராதோன்னு பயமா இருக்குது, ராத்திரி கண்ணு முன்னா தூக்கம் கூட வரமாட்டேங்குதுங்க, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அட நீ வேற தம்பி, இதை விட பெஸ்டான தொழிலே உலகத்தில் கிடையாது. நீ ஒன்றும் பயப்படாத, கடையை மட்டும் நீ ஆரம்பி. கடைக்கு கஸ்டமரை கூட்டியார வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் பேங்க்ல மேனேஜராக இருக்கிறேன். நம்ம பேங்க் ஸ்டாஃப் அத்தனை பேரையும் கூப்பிட்டு சொல்லிடுறேன், சாப்பாடுன்னு சாப்பிட்டா தம்பி கடையில் தான் சாப்பிடணும், வேற எந்த கடைக்கும் போகக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பேங்க் மேனேஜர்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், அத்தனை பேங்க் ஸ்டாஃப்ஸும் உன் கடைக்கு தான் வருவாங்க. வெறும் பேங்க் ஸ்டாஃப்ஸை மட்டுமே வச்சு பிஸ்னஸ் பண்ணினாவே போதும், நீயே சொந்தமா ஒரு பேங்க் ஆரம்பிக்கிற அளவுக்கு காசு பிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு உசுப்பேத்துனாங்க. என்னால குறைஞ்சபட்சம் மாசம் 5000 ரூபாயாவது உனக்கு பிசினஸ் நடக்கும் தம்பி, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சில பேர் உருட்டினாங்க. என்னோட பார்ட்டி ஆர்டர் உனக்கு தான், என்னோட ஸ்கூல் பார்ட்டி ஆர்டர் உனக்கு தான், காலேஜ் பார்ட்டி ஆர்டர் உனக்கு தான், கிளப் பார்ட்டி ஆர்டர் உனக்கு தான், அத்தனை ஆர்டர் உனக்கு தான் தம்பி அப்படின்னு சில பேர் உருட்டினாங்க. இதையெல்லாம் கேட்ட எனக்கு தலகால் புரியல. இவங்க கொடுக்குற பார்ட்டி ஆர்டர் வகையிலேயே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மாசம் நம்ம கடையில் பிசினஸ் நடக்கும் போலயே, அப்புறம் வெளியில ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணோம்னா மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ், 10% ப்ராஃபிட் வச்சா கூட மாசம் 1 லட்சம் ரூபாய். ஓ, அடுத்த KFC நாம தானா? ரொம்ப சீக்கிரமா இந்த கடையை திறக்கிறோம், 10 வருஷத்துல உலகம் முழுக்க கடை போடுறோம், வேற லெவலுக்கு போறோம் அப்படின்னு கனா கண்டுகிட்டு நானும் கமுந்தடிச்சு படுத்திருந்தேன். அப்புறம் ஒரு வழியா அந்த கடையோட ஓப்பனிங் டேவும் வந்தது. அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு தான் அந்த கடையை திறந்தேன். எல்லாரும் வந்தாங்க. ஓப்பனிங் டே அன்னைக்கு அத்தனை பேர் அதைத்தான் சொன்னாங்க, நீ ஒன்றும் பயப்படாத தம்பி, கடையை திறந்துட்டீல அவ்வளவுதான், இனிமே
இனிமே கவலையை மறந்துரு, காசை வாங்கி கல்லாவில் போடுற வேலையை மட்டும் பாரு, கஸ்டமரை கூட்டியார வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னால் 5000 ரூபா பிஸ்னஸ் இருக்குது, 10,000 ரூபா பிஸ்னஸ் இருக்குது, 50,000 ரூபா பிஸ்னஸ் இருக்குதுன்னு அன்னைக்கும் அதையே தான் சொன்னாங்க. ஓசி சோத்தை சாப்பிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் எவனும் என் கடை பக்கம் எட்டி கூட பார்க்கல. சம்பந்தமே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. ஆனால் இந்த வாக்குறுதி கொடுத்த எவனோ 5000 ரூபா பிஸ்னஸ், 10,000 ரூபா பிஸ்னஸ்ன்னு வாய்கிலேயே பேசின எவனோ என் கடை பக்கம் எட்டியே பார்க்கல. அந்த ஓப்பனிங் டே அன்னைக்கு வந்தது தான் கடைசி. அப்புறமா ஒரு வருஷம் தம் கட்டி பார்த்தேன், கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள இழுத்துருச்சு. இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதா சாமின்னு அந்த கடையை ஊற்றி மூடிட்டேன். ஊற்றி மூடிட்டு சும்மா உக்காந்துருக்கும் போது தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இவங்க என்கிட்ட மட்டுமில்ல எல்லாத்துக்கிட்டையுமே இதையா தான் சொல்லியிருக்காங்கன்றது. இந்த வடிவேலு சரத்குமார்கிட்ட சொல்லுவார்ல, 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே, ஆமா. கோயிலில் வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே, ஆமா. காலையில் நம்மாத்திலேயே டிஃபன் சொல்லியிருப்பாளே, ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குற. என்கிட்டையும் சொன்னானுலாம் பாருல. அந்த மாதிரியே இவங்க எந்த கடையோட திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. அது மளிகை கடை, துணி கடை, கறி கடை, சலூன் கடைன்னு எந்த கடையோட திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. அங்கே போய் அந்த கடைக்காரனை இப்படி தான் உசுப்பேற்ற வேண்டியது. நீ ஒன்றும் பயப்படாத, கடையை திறந்துட்டே இல்லை, என்னால் உனக்கு 5000 ரூபா பிஸ்னஸ் இருக்குது, 10,000 ரூபா பிஸ்னஸ் இருக்குதுன்னு சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு அவன் போடுற ஓசி சாப்பாட்டை சாப்பிட்டு வர்றதான் இவங்களுக்கெல்லாம் வேலைங்கிற உண்மை எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. ஆக்சுவலா அப்போ ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால அந்த உண்மை எனக்கு புரியாமல் போயிடுச்சு. இதே இன்னைக்கா இருந்தா ஓப்பனிங் செரிமனினே ஒன்று வைக்க மாட்டேன், எவனையும் கூப்பிட மாட்டேன், தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் உள்ளே அனுமதி கிடையாதுன்னு வெளியிலேயே பெருசாக போர்டை வச்சு அப்படியே அடிச்சு விரட்டி விட்டுருவேன். ஏன்னா எந்த தொழிலையும் சொந்தக்காரன் நண்பர்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு போனீங்கன்னா அது உருப்படியே ஆகாது. இதை எதுக்கு சொல்றேன்னா, என் நிலைமை விஜய்க்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்படி விஜய் கட்சியில முண்டி அடிச்சுக்கிட்டு போய் சேர்றானுங்களே இத்தனை பேர், இவங்கெல்லாம் உண்மையிலேயே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு நாம விஜய்க்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும்னு கரெக்டா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா வந்து விஜய் கட்சியோட அந்த சின்னத்தை பார்த்து கரெக்டா இவங்கெல்லாம் அமுக்குவாங்களா? யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் உண்மை. ஏன்னா நம்ம ஆளுங்க சாதாரண ஆளு கிடையாது. தேரை இழுத்து தெருவில் விடுறதுலையும் சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டு அவனை ரோட்டில் விடுறதுலையும் பெரிய கில்லாடிகள். அதனால விஜய் இதையெல்லாம் யோசிச்சு ஜாக்கிரதையாக தான் செயல்படணும். இதையெல்லாம் தாண்டி விஜய் நேற்று QR கோடு வெளியிட்டார்ல, அதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த QR கோடுக்கு மேலே தோழர்களாய் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா விஜய் தன்னோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்ச போது சீமானும் சில்லறை தம்பிகளும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க பாருங்க விஜய் பேசுறது தமிழ் தேசிய அரசியல் தான், அதனால தான் தன்னோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு. திராவிடம்ங்கிற வார்த்தை அந்த கட்சியோட பேர்ல எங்கேயும் வரல பாருங்க. அவர் பேசுறது தமிழ் தேசிய அரசியல் தான் அப்படின்னு ஆர்கசத்தில் அன்றாயிரம் நினைச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் தம்பிகள்லாம் விஜய் பேசுறது தமிழ் தேசிய அரசியல் தான் தலை மேல அடிச்சு சத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா விஜய் நேத்து தோழர்களாய் ஒன்றிணைவோம்னு கூப்பிட்டுருக்காப்ல, தமிழர்களாய் ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிடல. இதை ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த தோழர்கள்ங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் அதிகமாக யார் யூஸ் பண்ணுவா? சங்கி மங்கிகள் சீமான் தம்பிகள்லாம் இந்த தோழர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கெல்லாம் ஆகாத வார்த்தை. ஆக்சுவலாக இந்த தோழர்கள்ங்கிற வார்த்தையை நம்ம ஊரில் கம்யூனிஸ்டுகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தோழர்கள்ங்கிற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகள் தான் ஓனர் மாதிரி, அவங்களுக்கு தான் அத்தனை பேரும் தோழர்கள். ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், சின்னவங்க பெரியவங்க, இப்படி எந்த வித்தியாசமும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் தோழர்கள் தான். நேற்று பிறந்த குழந்தையும் தோழர் தான், நாளைக்கு மரணத்தை தழுவுற ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்களும் தோழர்கள் தான். அவங்களுக்கு மனுஷங்கள்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. அமெரிக்காக்காரனும் தோழர் தான், ஆப்பிரிக்காக்காரனும் தோழர் தான், ஜப்பான்காரனும் தோழர் தான், சைனாக்காரனும் தோழர் தான், அத்தனை பேரும் அவங்களுக்கு தோழர்கள் தான். கம்யூனிஸ்டுகளை தாண்டி இந்த தோழர்ங்கிற வார்த்தையை அதிகமாக யார் யூஸ் பண்றா? திராவிட இயக்கத்துக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழர்னு கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ விஜய் தோழர்களாய் ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிடுறத வச்சு விஜய் பேசுறது இடதுசாரி அரசியலை, திராவிட அரசியலை தான் அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் வண்டியில் வாலண்டியரா போய் ஏறுற அளவுக்கெல்லாம் நாம ஒன்றும் சீமான் தம்பிகள் மாதிரி ஒரு தரங்கட்ட தற்குறி கூமுட்ட முண்டங்கள் கிடையாது, அறிவு கட்ட நாய்கள் கிடையாது. நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. அவர் என்ன வார்த்தையை வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். தோழர்களாய் ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிடலாம், தமிழர்களாய் ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிடலாம், இந்தியர்களாய் ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிடலாம், இந்துக்களாய் ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிடலாம். அவர் என்ன வார்த்தையை வேணும்னாலும் சொல்லி கூப்பிடலாம். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டெல்லாம் பின்னாடி போறதுக்கெல்லாம் நாம முட்டாளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வெறும் வார்த்தை, அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. வார்த்தையில்
கையில் என்ன இருக்குது, அவருடைய செயல்பாடு என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவர் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவரோட நிலைப்பாடு என்ன, தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையை அவர் எந்த ஆங்கிளில் பார்க்குறாரு, தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவர் என்ன ஐடியா வச்சிருக்கிறாரு, அந்த ஐடியா எல்லாம் மெச்சூர் ஆனதா அமைச்சூர் ஆனதா, இந்திய அரசியலை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன, மோடியை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா, மோடியை பாசிசவாதிங்கிறாங்க, மோடியோட ஆட்சியை பாசிசம்ங்கிறாங்க, அதை விஜய் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. விஜயை ஆதரிக்கலாமா ஆதரிக்க கூடாதான்னு நாம முடிவு பண்றதுக்கு அதை விட்டுட்டு அவர் தோழர்களேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு, அதனால அவர் இடதுசாரி அரசியல தான் பேசுறாரு, திராவிட அரசியல தான் பேசுறாருன்னு அவர் பொச்சுக்கு பின்னாடி போறதுக்கெல்லாம் நாம சீமான் தம்பிகள் மாதிரி அறிவு கட்ட முண்டங்கள் கிடையாது. மற்றபடி விஜய் கிட்ட கேட்கறதுக்குன்னே என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மட்டும் விஜய் ஆன்சர் பண்ணிட்டாருன்னா என் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய் ஆதரிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ 2026 எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ரொம்ப தைரியமா கேட்குறீங்கல்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா 2024 நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. 2026 உங்களை ஆதரிக்கிறத பத்தி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 2024ங்கிறது அவ்வளவு முக்கியமான எலெக்ஷன்கிற மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகவாதிகள் அத்தனை பேரும் சொல்றாங்க. ஏன்னா பிஜேபி ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியை நோக்கி போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா தான் எங்களோட அல்டிமேட் கோல்னு அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியானா என்ன அர்த்தம்? எதிர்கட்சியே இல்லாத இந்தியான்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ எதிர்கட்சிகளே யாரும் 2024க்கு அப்புறம் இருக்க போறதில்லைங்கிற லெவலில் இந்திய அரசியல் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு முக்கியமான கட்டத்தில் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அடுத்தது உங்களை ஆதரிச்சுட்டு தான் அடுத்த வேலையை. இல்ல இந்த 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போட்டுங்க, அது உங்க இஷ்டம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன நீங்க வெங்காயத்தில் அரசியல்வாதியே, நாங்க உங்களை என்ன வெங்காயத்துக்கு ஆதரிக்கணும்? ஏன்னா 2024 திரும்ப ஜெயிச்சாருன்னா மாநிலம்னு ஒன்று இருக்குமா இருக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் ஜியே இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாது, என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த லெவலில் இந்திய அரசியல் போய்கிட்டு இருக்கும் போது நீங்க எதுவுமே பேச மாட்டேன்னீங்கன்னா அப்புறம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அதனால விஜயாகிய நீங்க என்ன பண்றீங்கன்னா 2024 நான் இவருக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க. 2026 நாங்க உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமாங்கிறத பத்தி யோசிக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.